வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திராட்சை பழ ஜூஸ். இதை ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு திராட்சை எடுத்துக்கலாம். பச்சை கலராக இருந்தாலும் சரி, இல்லை கருப்பு திராட்சையாக இருந்தாலும் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கோம்பு இல்லாமல் பழத்தை மட்டும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா கடைங்களெல்லாம் இருக்கிறது எங்கே வச்சாங்க எடுத்தாங்கன்னு தெரியாது. அதனால் நல்லா உப்பை போட்டு நல்லா பழத்தை நசுக்காமல் பழம் உடையாமல் கழுவி எடுத்துக்கணும். அந்த மேலே இருக்க வெள்ளை கலராக இருக்கிற பூசணம் பூத்த மாதிரி வெள்ளை கலராக இருக்கு இல்லையா, அது போகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதாவது ஜூஸரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கூலிங்காக இருக்கும். அதுக்காக சுகர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். புளிப்பானது திராட்சை, அதனால் சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இனிப்பு அதிகமாக இருக்கும், இல்லாட்டி புளிப்பு தன்மை அதிகமாகிடும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இனிப்பு அதிகம் தேவை அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் அதிகம் போட்டுக்கலாம். இதோட சின்ன துண்டு இஞ்சி ஒன்றை போட்டு இதை மிக்சியில் நல்லா ஜூஸர்லேயோ மிக்சிலையோ நல்லா அடிச்சுக்கலாம். ஏன்னா இதை இப்படியே அடிச்சுக்கணும். தண்ணி இப்போ ஆட் பண்ணக்கூடாது. நல்லா அடிச்சுட்டு 250 ml அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சிட்டிகை உப்பு, 2 விரலால் எவ்வளோ உப்பு வருமோ அந்த அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் மிக்சியில் அடிச்சுக்கணும். உப்பு லைட்டாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த புளிப்பு தன்மைக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். திராட்சை புளிப்பு, அதனால் உப்பும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கணும். இதை இப்போ வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஜூஸ் குடிக்காத குழந்தைங்கள்லாம் கூட ஜூஸ் குடிப்பாங்க. இதை நல்லா தெளிவாக வடிகட்டி கொடுத்துடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.